நிறுத்தினாய் பாவம் கூடி மன்னவாளிடத்தில் என்று வழிமறித்தாய் அல்லத பாவம் வல்லமை காரி மூடி மனவாளனிடத்திலே உலகம் அறியாத பலிகாரி வாரால் என்று ஓடலுற்றார் ஆனந்த செட்டியை கண்ணிலே கண்ணிய தாயாகி செய்கிறார் அவனுடைய முன்பாக கலகலவென்று அப்படி சிரித்து கொண்டு நின்றவர் ஓடி ஓடி போடும் போயிட்டே இருக்கிறான் ஓடிட்டே இருக்கான் பார்த்தால் என் தாயாகியே இந்த கொம்புகால் இசைக்கமையானவள் ஆனந்த செட்டியை பார்த்தேன்னு சொல்லுகிறாள் தெரியுமா ஓடி 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 செட்டியாரே ஓடி 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 செட்டியாரே உம்மை வண்டி நானும் வாரே செட்டியாரே ஓடி 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 செட்டியாரே அத்தானே ஓடி நானும் வாரே செட்டியாரே உத்தரமோ கண்டு வீரே செட்டியாரே ஆசைத்தாரே என்னை கண்டால் வீரமோ செட்டியாரே என்னோடு இறங்கி கொள்ளும் செட்டியாரே அத்தானே பிள்ளை நல்ல பெண் பிள்ளைக்கு நாயக்கானோ வேதனைப்பு கொள்ளாதையோ செட்டியாரே கள்ளி என்று என்னை சொல்லி செட்டியாரே அன்புடைய நான் அல்லவோ செட்டியாரே அப்பாலே போக சொல்லி செட்டியாரே அருமை கணவன் நீரல்லவோ செட்டியாரே அத்தானே இதற்கு முன்னே என்னை சேரும் செட்டியாரே ஏறிட்ட முகத்தி வாரும் செட்டியாரே மறக்குமோ மனோசி மனதை விட்டு மாயத்துய தீர்த்தனப்பு செட்டியாரே ஆனந்தன் செட்டியை பார்த்து என் தாயாகி கொம்புகால் இசைக்கிமையானவள் சொல்லுகின்றார் என்ன சொல்லுகிறார் அத்தான் உங்களை பார்த்து ஐயையோ ஐயா இந்த கொடுமை அதாவது உங்களை பார்த்து நான் பயப்படல சரி என்ன பார்த்து ஏன் நீங்க இப்படி பயந்து ஓடுறீங்க பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு அப்படியா கண்ணு முழியும் நீங்க இப்படி ஓடி ஓடி போனீங்கன்னா என்னால நடக்க முடியல நடக்கலாம் ஓடி பறந்து வா என் காலெல்லாம் வலிக்குது நீங்க கொஞ்சம் மெதுவா தான் போங்களேன் கசவு ஏன் சத்தம் போடுறீங்க பயம்தான் அப்படியா பயப்படாதீங்க அதெல்லாம் ஒன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்னாலும் உங்க கூட ஓடி வர முடியல கொஞ்சம் மெதுவா போங்க போக மாட்டீங்களா அப்படி என்று சொல்லி ஆனந்தனை நிறுத்தி இந்த மாயை கொம்புகால் இசைக்கியமையானவள் முன்னும் பின்னும் விடாம துரத்திட்டு வர்றானே அப்படி வரும்போது என்ன ஆகிறது பாருங்க எல்லா ஊரை நோக்கி வர்றாங்க ரெண்டு பேரும் பழகை நல்லூரை நோக்கி வருகின்றார்கள் அங்க என்ன விஷயம் நடக்கு அப்படி வரக்கூடிய நேரத்தில் 8 மணி கேசனோடு கட்டிலையமாது இருவிலையால் அதிக சுடல் அதிக வர வேண்டாம்
ஊசிய சந்தன பட்டது விட்டாய் உடனோடு கஸ்தூரி பட்டது விட்டாய் செட்டியானே கிட்ட நெல்லு காணியத்து தேன்மொழியால் நீலி அந்த அம்மை தொடர்ந்தாள் அன்று இருவேறும் கொண்டிருந்த இடம் அதோ தெரியுது பார்வை செட்டி யாரும் எனச் சொல்லி மாயை இசையே அகலிய ஆனந்தம் ஓடி வரும் நாளில் நான் முடிக்கிறேன் எட்டபடி எடுத்தால் இடுப்பதிலே வைத்தாள் இல்லே அக்கள் கைப்பிள்ளையாக்கி விளையாளம் தொடர்ந்து வரவே அது பிழையிட்டை அனது ஆண் பிள்ளை அழுதிட அவன் பிறகால் ஓடல் ஒற்றாள் என் தாயாகி இசைக்கிமையானவள் அப்படி அந்த கும்பகால் இசைக்கிமையை ஆனந்தனை நிறுத்தி வரும்போது முக்காட்டிலே ஒரு கல்லையடி மூட்டிலே அழைத்து வந்தாள் ஐயா செட்டியாரி அத்தான் அதோ பாருங்கள் ஒரு கள்ளி மரம் அந்த கள்ளி மரத்தின் ஞாபகம் இருக்கா நிறைய கல்லில் இருக்குதான் செய்யுது எனக்கு ஒரு கல்லில் ஞாபகத்துக்கு வரும் அதோ திருக்கள்ளி பாருங்க திருக்கல்லியா அந்த கல்லியடி மூட்டில் வைத்ததாலே போன ஜென்மத்தில் எனக்கு கல்லு தூக்கி போட்டு கொண்டீங்க யார்கிட்ட காது அதாவது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா யார்கிட்ட காது குத்துறேன்னு எதுக்கு என் பொண்ணு அடிச்சதே கிடையாது தெரியுமா உண்மையில சொல்றீங்க நீ உலகாரி இங்க பாருங்க ஆதகத்தி சண்டாளி என்ன கொண்டீங்க அது போன ஜென்மத்தில் உங்களுக்கு ஞாபகம் இல்ல ஆமா அதனாலே அப்படி இப்போ அந்த கள்ளி கொப்பை முடித்தால் இடுப்பிலே வைத்து சிவனை மனதிலே நினைத்தால் அது ஒரு கை பிள்ளையாகவே மாறுகின்றது அப்பா 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 பிள்ளையை வார்த்தை சொல்லுகின்றாள் அத்தா என் முகத்தை தான் பார்க்கல நம்ம பிள்ளையின் முகத்தையாவது பாருங்கள் பெண்டாட்டி வேம்பாலால் பெத்த பிள்ளை பெரும்பகையோ பிள்ளை உங்களை மாதிரி எப்படி இருக்கா பாத்தீங்களா வச்சிருக்கு அப்படி என்று சொல்லி பிள்ளை முகம் பாரும் செட்டியாரியே பிள்ளை முகம் பிள்ளை முகம் பாராமல் விட்டால் தலை பாராமல் தள்ளி நடக்க மனோ காணா புது செட்டி எத்தனை கோடி காலம் முற்றத்தவங்க செய்து அத்தனை போர்விட்டு பிள்ளையல்லோ செட்டி செட்டியாரே தாரி கருத்தழகோ கமல முகத்தழகோ சீவிட்டு பிள்ளையல்லோ செட்டி அத்தான் என்னுடைய முகத்தை நான் பார்க்கவில்லை நம்முடைய பிள்ளை முகத்தையாவது பாருங்கள் ஓடி போனா கள்ளியை முறிச்சு பிள்ளையாட்டு நடிக்கிற மாதிரி கள்ளி எப்படியா பிள்ளையாகும் நீ ஆக்குறல்ல உங்களுக்கு அறிவு இருக்கா கள்ளியை முறிச்சல்ல கொஞ்சமாவது பாசம் இருக்குதா காட்டுக்கள்ளி எப்படியா பிள்ளை கள்ளி பிள்ளையாகும் சட்டாளி என்று துரத்தி வரும்போது அங்கே ஆனந்த செட்டி பலகை நல்லூர் நோக்கி ஓடுவிட்டான்
ஓடும்போது பார்த்தால் என் தாயாகி இசைக்கியமையானவள் சரி அப்படியே துரத்தி துரத்தி பலகை நல்லூரிலே வருகின்றார்கள். அங்கு கரியார்கள் எல்லோரும் இலக்கப்பறையிலே கூடியிருந்தார்கள். ஐயா கூட்டம் ஊரு கூட்டம் கொண்டு இருக்காங்க. ஆமா கோயில் எல்லாம் கட்டியாச்சு. சரி இலங்கமும் சமைச்சாகி என்ன ஆமா பள்ளியில கட்டியாச்சுல எல்லாம் கட்டியாச்சு. கொடை கொடுக்கணும். கொடை கொடுக்கணும். திருவிழாவா கொடையா? திருவிழான்னு சொன்னா 10 நாள். ஆமா கொடிமரம் வேணும். யோ அதெல்லாம் விட்ட முடியாது. கொடை விழா கொடுக்கணும் அம்மாவுக்கு. அப்படியா? அப்ப 3 நாள். 3 நாள். 2 நாள் கொடுக்கல, ஒரு 2 நாள் தான். சரி யாரு யாரு என்னென்ன கொடுக்க போறீங்க? அண்ணே நான் பூஜை ஜாமான் எல்லாம் நான் என் பொறுப்பு. அது 25,000 ஆகும். அது பரவாயில்ல. நீ பெரிய ஆள் கொஞ்சம் பெருசா எடுத்துக்க. அண்ணே பூஜை ஜாமான்னு சொன்னா சரி படப்புல வைக்கக்கூடிய பழம் தேங்காய் வெத்தில பாக்கு பன்னீர் சூடகம் பத்தி எண்ணெய் பூ எல்லாம் சேர்த்து. சரி அவன் பூவை ஏத்துக்க. பூவும் சேர்த்துக்க. அதுதான் சேர்த்து தான் நான் சொல்றேன். சரி அப்போ சரி. ஆனா எல்லாரும் அங்க ஏத்துக்கிட்டோம். சரி நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கடைசியில. ஓ நீ கடைசியில. நீங்க எல்லாம் சொல்லுங்க. அண்ணே நீங்க என்ன பண்ணுவீங்க? தானம் பண்ண போறானா? என்ன தானம் பண்ண போறானா? தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். சரி நல்ல விஷயம் தான். போதும்னு சொல்ற ஒரே விஷயம் இப்ப அன்னதானம் மட்டும். காலையில டிஃபன் போடணும். அடையும் இட்லியும். ஆமா மத்தியானம் சாப்பாடு போடணும். சாயங்காலம் இது மாதிரி சப்பாத்தி. நைட் ஒரு கடையில வாங்கிட்டு வந்தாங்கல்ல, காலையில வாங்குற கடையில போய் ஆர்டர் கொடுத்துருங்க. இல்ல நைட் வாங்குற கடை தான். அப்படியா? ஆமா சரி சரி. அண்ணே நீங்க என்ன போட போறீங்க? ஓ பந்தல அந்த செலவு நீங்க ஏத்துக்கிட்டீங்க. ஒரு தண்ணி வெளியே போடாது. சரி அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? அண்ணே அவங்க கோயிலுக்கு கும்பிட்டு வைக்க போறாங்களா? சரி அண்ணே நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் மேடத்துக்கு கொடுக்க போறேன். நீங்க எப்பா என்ன யார் யாரு என்ன ஏத்துறீங்க? எல்லாரும் ஏத்துட்டீங்களா? எல்லாரும் ஏத்தாச்சு. எல்லாம் பண்ணிட்டீங்களா? சரி நீங்க சரி நான் மீதம் உள்ள நான் பாத்துக்கிட்டேன். ஓ மீதம் உள்ள மிச்சம். ஆமா ஆமா இன்னும் தேவைப்படும்னு தெரியுங்களா தலைவருக்கு? கணக்கு பிடிக்கலாம். அப்படி இவர்கள் பேசிக்கொண்டு இருக்கக்கூடிய இடத்திலே வந்து விழித்தான் இந்த ஆனந்த செட்டியார். என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று விழுந்த போது என்னடி அவனை தூக்கி யார் அமர வைத்தார்கள்? ஊர் கூட்டம் போட்டு இருக்க ஒருத்தர் கவனம் கிடக்க. ஆமா எடுத்து பாருங்கப்பா. அடுத்தபடியாக இங்கே இசைக்கியமையானவள் ஓடோடி வந்து சொல்லுகின்றாள். ஐயா ஊருக்கு என்று சொல்லுகின்றான் தெரியுமா? அண்ணன்மாரை கேட்டிடுங்கோ அண்ணன்மாரை கேட்டிடுங்கோ ஐயா நான் பட்ட செலவு அண்ணன்மாரை கேட்டிடுங்கோ அண்ணன்மாரை கேட்டிடுங்கோ அடியால் பட்ட செலவு ஓடி வரும் சுட்டி வரும் நல்லோ என்னையுமோ இசைக்கு என்றால் பிள்ளையுமோ கள்ளி என்றாலுமோ இசைக்கு என்றால் பிள்ளையுமோ கள்ளியா என்று சொல்லி இசைக்கு அம்மை என்று சொல்லி இசைக்கு அம்மை என்னையா சொன்ன போதும் சொல்லி இசைக்கு அம்மை ஊரவர்கள் மத்தியிலே வந்து விழுந்தால் என் தாயாகிய இசைக்கிமையானவள் வந்து சொல்லுகின்றார். அண்ணே இதோ இவர்தான் என்னுடைய கணவர். நில்லப்பா என்னடா இது அதிசயமா இருக்கு. ஆகையினாலே என்னையும் என்னுடைய பிள்ளையையும் விட்டுவிட்டு இவர் ஓடோடி வந்து விட்டார். மாப்பிள்ளையா? ஆமாண்ணே இவர்தான் என் புருஷன். ஆமா என் புருஷன் எனக்கு மட்டும். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? அண்ணே அண்ணன் சொல்லுமா. எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் இவர் என்னோடு வாழ்ந்திருந்தார். ஆனா பக்கத்து வீட்டுல ஒருத்தி வந்தா பகட்டுக்காரியை பார்த்த உடனே மணிமயங்க அவள் பின்னாடி சென்று விட்டார். இன்னைக்குதான் என் கண்ணில் அகப்பட்டார். என் தாலி பிழைக்கணும்னு சொல்லி இவங்க பின்னாடி நான் வந்திருக்கேன். அதனால இவரை என்னோடு சேர்த்து வையுங்கள். ஆனந்தா ஆனந்தானே உன் பேரு? ஆமா. இவன் பொண்டாட்டி தானே? இல்ல இல்ல ஏ தம்பி என்ன கிளி மாதிரி ஒண்ணு இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒண்ணு வச்சிருப்பான்னு சொல்றது ஒன்ன மாதிரி தான். உன் கதையில உண்மையாக்கலடே. ஆமா அந்த பிள்ளை எப்படி கதறா பத்தியா? அவ போய் சொல்றானே. நான் இப்படி பல்ல மாட்டேன் தம்பி. இல்லண்ணே அவ போய் சொல்றா. அப்படியா? ஆமா. என் உள்ள சொல்லு. இல்ல போய் சொல்றாவா. அதாவது காலையில சண்டை போட்டு சாயங்காலம் தெரியாத முடியும். நான் சோற்றுக்குள்ள நடக்கூடிய காரியத்தை அண்ணே அவ என் பொண்டாட்டி இல்லண்ணே. அப்படியா? ஏமா ஒரே வாழமா இல்லன்னு சாதிக்கிறான். ஆமா. குழந்தை கூட என் குழந்தை இல்ல. இல்ல இல்ல அடிச்சோம்னா
இந்த மாதிரி பொண்டாட்டி பிடிக்கலன்னு சொல்லி சரி சரி பிள்ளை ஓன் பிள்ளைன்னு சொல்லி பாவி அண்ணே அதாவது பிள்ளை ஏன் பிள்ளைன்னு சொல்றாருல இந்த பிள்ளை நான் தரையில இறக்கி விடுறேன் 70 பேரும் உட்கார்ந்துருங்க சரி என் பிள்ளை யார் மடியில போய் இருக்கிறதோ அவர்தான் என் புருஷன் சரி நீ இறக்கி விடு நான் வெளியே போயிட்டு வரேன் நீங்க இருக்க போறீங்க ஒருவேளை என் மடியில என் பிள்ளைக்கு அப்பா யாருன்னு அதுக்கு தெரியும் தெரியும்ல அப்ப மடியில தான் போயிருக்கும் அடுத்தவங்க மடியில போய் உட்காராது அப்பன் சரி அப்ப இன்னைக்கு கண்ணை கட்டினாள் குழந்தை இறக்கி விட்டாள் ஊற விட்ட பிள்ளை என ஊரவர்கள் முக நோக்கி ஒருவருடைய முகத்தை பார்த்து நேரே செட்டி மடியில போய் ஏறி இருந்து உட்கார்ந்து சிரிக்குது சிரிச்சு ஒன்னா பார்த்தா செட்டி சீ தள்ளிப்போம் ஆமா தள்ளிப்போம் அப்படின்னு குழந்தையை தள்ளி விட்டா பாருங்க ஐயா ஊரவர்களே பார்த்தீர்களா இந்த அநியாயத்தை இத்தனை பேர் மத்தியிலே வைத்து என் பிள்ளையை அடித்து துரத்துகின்றான் இந்த செட்டி சரி நாங்க ஒரு முடிவு பண்ணிருக்கோமா என்ன முடிவு உண்மையிலே கணவன் மனைவியாக இருந்தா இந்த ஒரு நாள் மட்டும் இலங்கத்துக்குள்ள உங்களை அடைச்சு சரி உன்னால அவனுக்கோ இல்ல அவனால ஒரு